வணக்கம். அதாவது அஇஅதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னாலே வெற்றின்னு தான் அர்த்தம். அவருக்கு அடுத்தபடியாக அம்மாவும் வெற்றி கழகமாக தான் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அடுத்தபடியாக வந்த அத்தனை இதுலேயுமே பல தோல்விகளை அதிமுக சந்தித்து வருது. அஇஅதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் ஒரு மாற்றம் நிகழுமா? கண்டிப்பாக மாற்றம் நிகழும். அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கிட்ட வந்து சேரும். பல கழகத்தில் இருந்தவங்க பல பேர் திமுகவுக்கு இப்போ சப்போர்ட்டாக இறங்கியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? ஜனநாயக நாட்டில் அவங்களுக்கு உரிமை உண்டு, அவங்க இஷ்டப்படி நடக்கலாம். இல்லை பொதுக்கூட்டமாக இருக்குமா இல்லை புதிய கட்சியின் தொடக்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்க. ரெண்டும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கும். களத்தில் இறங்கியிருக்க அரசியல் களத்தில் இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடு இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் எந்த மாதிரி மக்களுக்கு இருக்கும்? அம்மா என்ன சொல்கிறாங்களோ, சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாங்கள் நடப்போம்.